ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கறின்னு சொல்லலாம், சிக்கன் கிரேவின்னு சொல்லலாம். திக்காக பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு செம்ம காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் தோசைக்கு தொட்டுக்கு நல்லாயிருக்கும், தோசை இட்லிக்கு. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் சிக்கன் கறி வந்து கிரேவி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க செய்முறை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு தவா வச்சுக்கோங்க. ஒரு மாடலில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் சோம்பு வாசனைக்காக, நான்வெஜ்னாவே சோம்பு இருந்தால் நல்லாயிருக்கும், ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து கறி பாருங்கள், கறி வந்து 1 கிலோ எடுத்துருக்கு. அப்புறமா தக்காளி பழம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை தழை இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வாங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள், வெங்காயம் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் நல்லாயிருக்கும். சிக்கனை பொறுத்த வரைக்கும், நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் நல்லா மசாலா இறங்கி வரணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அப்புறமா வந்து நம்ம கறி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து அந்த பச்சை வாசனை போயிடுச்சுனாவே அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். ஆனியன் வதங்கிறதுக்காக உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. பச்சை வாசனை போகணுங்க. ஸோ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். ஆனியன் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கணும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நல்லா ஃப்ரை ஆகணுங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஆனியன் வந்து எப்போவுமே நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு சிலர் வந்து லேட்டாக சேர்க்குவாங்க, ஒரு சிலர் பாருங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே சேர்த்தாலும் தான் அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆச்சுன்னா அந்த பச்சை வாசனை வந்து போகும். ஸோ அதனால பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம எண்ணெயிலே வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஆனியன் நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாருங்கள் அது எண்ணெய் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். யார் வீட்டில் இந்த சண்டே சமையல் வந்து என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கி வரணும். பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கறி சேர்த்துக்கலாம். கறி வந்து 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சண்டே சமையல் வந்து என்னான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரை ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்காங்க. கல் உப்பு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கறி நல்லா வதங்கி வருங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜே நல்லா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி ஈவனாக குக் ஆகும். அந்த டேஸ்ட்டுமே வந்து நல்லா இறங்கும். கல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. கல் உப்பு சமைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கறியில் வந்து நம்ம கல் உப்பு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்லா அதுக்கு உப்பு கரைய அந்த மசாலா ஃபுல்லாக கறியில் வந்து அந்த டேஸ்ட் இறங்குங்க. ஸோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கறி வந்து நம்ம உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தண்ணி விடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நல்லது. நம்ம இப்போவே தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் தக்காளி பழமும் சேர்த்து ஒன்றாவே ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா கறி தக்காளி பழம்லாம் ஒன்றா ஈவனாக குக் ஆகும். ஈவனாக குக் ஆகி ஃப்ரை ஆகிடுச்சுன்னா மசாலா அப்புறம் சேர்க்கும் போது கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. கறி எப்பவுமே உப்பு போட்டு வதக்கி விட்டோம் அப்படின்னாவே தண்ணி விடுங்க. கறியாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், மட்டனாக இருக்கட்டும், எதுவுமே வந்து தண்ணி விடும். தண்ணி வந்து நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும், வதக்கி விடணும். அது நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா தக்காளி பழமே தெரியாத அளவுக்கு வதக்கி விடணுங்க. தக்காளி பழம் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாங்க. பிடிச்சா தக்காளி பழம் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கோங்க. நான் அரைச்சி சேர்க்கல, அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி பழமும் கறியும் நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. அந்த தண்ணி சுண்டி வருது பாருங்கள். நல்லா அது சுண்டி வந்துச்சுன்னா தான் அந்த உப்புலாம் வந்து அந்த கறியில் இறங்கும். அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கிரேவிக்கு வந்து நீங்கள் வந்து தக்காளி பழம் பேஸ்ட்டாகவும் அரைச்சி போடலாம், இல்லை தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். ஸோ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. தக்காளி பழம் இருக்கிறதே தெரியக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்து வந்துடும். நாட்டுக்கோழி வந்து வேகிறது லேட் ஆகும். பாருங்கள் தண்ணி விட்டுருக்குதா, பாருங்கள் அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா சுண்டி வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல கிரேவி வந்து நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இது ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்.
ஈஸியாக வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது வந்து இது செய்யலாங்க. மசாலா அரைச்சி செய்யணும் அப்படின்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து நான் செஞ்சது வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ போய் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. முன்னே எவ்வளோ தண்ணி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள். யாருக்கெல்லாம் உப்பு கறி பிடிக்கும்னு சொல்லுங்கள். உப்பு கறி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு கறி வந்து தக்காளி பழம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கும்ல, அதுதான் நம்ம எடுத்து சாப்பிடுவோம். அது நல்லாயிருக்கும். பாருங்கள் தேவையான அளவுக்கு நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே அந்த கிரேவி வந்து நல்லா வரும் மிக்ஸ் ஆகிட்டு. சில்லி பவுட்ரு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கறி மசாலா, கரம் மசாலா, அப்புறமா வந்து சிக்கன் பவுட்ரு, அது எல்லாமே 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம தேவையான அளவுக்கு தான் மசாலா. நம்ம பாருங்கள் நல்லா கிளறி விடுங்க. கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கறியை பொறுத்த வரைக்கும் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நம்ம சேர்க்குற வந்து மசாலா பொறுத்து தாங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். நான்வெஜ்ஜுக்கு வந்து கரம் மசாலா கறி மசாலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிக்கன் மசாலா வந்து சேர்க்கலாம் கூட, இந்த கறி மசாலா ஒன்று மட்டும் இருந்தால் கூட போதும். பாருங்கள் எவ்வளோ திக்காக கிரேவி வருதுன்னு சொல்லிட்டு. இது ஒயிட் ரைஸ்க்கு பெசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. யாருக்கெல்லாம் அந்த கிரேவி வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கட்டும். இந்த பதம் வந்து நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலே வந்து நிறைய ஃப்ரை பண்ணிட்டோம். ஸோ இப்போவும் வந்து ஃப்ரை ஆகிட்ருக்கிறதுனால கறி வந்து சீக்கிரமாக வந்து இது குக் ஆகிடும். நாட்டுக்கோழி அந்த தாங்க கஷ்டம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து குக் ஆகிடும். பாருங்கள் நல்லா அந்த திக்காக அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பாருங்கள் நல்லா குக் ஆகிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே சமையல் என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் சிக்கன் கறி வந்து கிரேவி வந்து யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக வந்து யோசிங்க. பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் அந்த கிரேவி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. ஒயிட் ரைஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. தோசைக்கும் தொட்டுக்க சூப்பராக இருக்கும். தோசை சப்பாத்திக்கெலாம் பாருங்கள். வேணும்னா வந்து அந்த கிரேவி திக்காக வரதுக்கு வேணால் தேங்காய் பேஸ்ட் வேணால் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல, எனக்கு இந்த பதம் போதும். நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். கிரேவினா இது போதுங்க, தான் நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஸ்டண்ட்டாக வந்து தேங்காய் இல்லாமல் டக்குன்னு செஞ்சு முடிக்கிறது வந்து என்ன, ஒரு குழம்பு வந்து நம்ம ஒரு ஒயிட் ரைஸ்க்கோ ஒரு தோசைக்கோ தொட்டுக்கிறதுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் வந்து செய்கிறது வந்து இது ஈஸியாக ரெடி ஆகிடும். பாருங்கள் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெகட்டிவிட்டி வேண்டாம். இது வந்து பழி சொல்கிற உலகம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வழி சொல்ல மாட்டாங்க, பழி மட்டும்தான் சொல்லுவாங்க. எல்லாருமே பாசிட்டிவாக யோசிச்சு லைஃப்பில் வந்து பாசிட்டிவாக எந்த ஒரு விஷயம் வந்தாலும் மூவ் பண்ணுங்கள். பாருங்கள் சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் சிக்கன் கிரேவி வந்து பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாட்டுக்கோழி குழம்பு வந்து பிரியாணியெல்லாம் போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜமுனாவை போட்டிருக்கோம். சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.